ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நடிகர் தனுஷோட இட்லி கடை திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்றது இப்போ வந்து இணையதளத்தில் ஒரு கதை வந்து உலாவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ தான் நடிகர் தனுஷ் இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்க திரைப்படம் தான் இட்லி கடை. ஸோ இது வந்து தனுஷ் இயக்கிற 4வது திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்பாக வந்து பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் நடி கோபம் அப்படின்னு 3 திரைப்படங்கள் வந்து அவர் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ இட்லி கடை திரைப்படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு அருண் விஜய், சத்யராஜ், பார்த்திபன், ராஜ்கிரண், சமுத்திரகனி, ஷாலினி பாண்டே, அப்புறம் நித்யா மேனன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நட்சத்திரம் திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. அண்ட் மேலும் இந்த திரைப்படத்துக்கு இசை வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நேற்று வந்து இந்த திரைப்படத்தோட இசை டியூட்டிலாம் செம்ம பிரம்மாண்டமாக நடந்துச்சு. வருகிற அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகியிருக்க இட்லி கடை திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குங்க. அதாவது தனுஷோட தங்கச்சி தான் வந்து ஷாலினி பாண்டே. ஸோ ஒரு பணக்காரர் தான் சத்யராஜ் குடும்பத்தை சேர்ந்த அவங்க பையனான குத்துச்சண்டை வீரரான அருண் விஜயை வந்து ஷாலினி பாண்டே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அருண் விஜய்க்கும் தனுஷுக்கும் இடையே சில மோதல்கள் வருது. ஸோ அதில் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்டை அடக்கி வந்த திரைப்படம் தான் இட்லி கடை அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியவில்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்ட்டு.